இன்றைய நாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம். அதுலேயும் இந்த நாள் மேஷ ராசி, அஷ்டமி திதி. இந்த நாள் கோகுலாஷ்டமி, ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி, ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த திதி அஷ்டமி. இந்த நாள் அஷ்டமி திதி. மெயினாக ஸ்ரீகிருஷ்ணனை வழிபாடு செய்வது, பலகாரங்கள்லாம் பண்ணணும். வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுடைய இந்த கால் பாதங்களை அரிசி மாவில் நீங்கள் டிப் பண்ணி அந்த வீடு ஃபுல்லாக கிருஷ்ணன் பாதம் வர்ற மாதிரி, கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இந்த ஒரு பூஜை நம்ம கலாச்சாரத்தில் நம்மளுடைய முக்கியமான அங்கம்னு சொல்லலாம். ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்தது அப்படிங்கிறது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் பிறந்திருக்காரு. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதில் நிறைய பேருக்கு மறந்துடுறதுன்னா நவாப்பழம். நவாப்பழத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது. அதே மாதிரி நிறைய பலகாரங்கள்லாம் பண்ணியிருப்போம். அந்த பலகாரம் பண்ணும்பொழுது இந்த நாள் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நல்லா உட்காந்து சாப்பிடக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு தான் கிருஷ்ணன் பிறந்ததாக ஒரு ஐதீகம். அதனால் கரெக்டாக 5:55 6 மணிக்கு தான் பூஜை ஆரம்பிக்க வேண்டும். அர்ச்சனை, ஆராதனை, நைவேத்தியம், மகாமங்கள ஆரத்தி இதெல்லாம் காட்டி 8 மணிக்கு அப்புறம் அந்த பலகாரங்களை தான் நீங்கள் சாப்பிடணும். வீடு முழுக்க முழுக்க சுத்தமாக மூழ்கி இந்த நாள் காலையிலிருந்தே ஃபுல்லாக நீங்கள் உபவாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபாடு செய்வது. அதுக்கப்புறம் சாயந்தரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அர்க்யம் விட வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அர்க்ய மந்திரம்னு யூடியூப்பில் போட்டால் வரும். அது எல்லாருமே பண்ணணும். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், பிராமணர்கள் தான் பண்ணணும். நிறைய பேருக்கு மைண்டில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே அர்க்கியம். கிருஷ்ணன் அப்படிங்கிறது பொது, கடவுள் அப்படிங்கிறது பொது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கூர்மை அறிவு வர வேண்டும்னா வெண்ணெய், நவாப்பழம், சுய்யப்பம்னு சொல்லுவோம். ஸ்வீட்டாக இருக்கும் அந்த அப்பம், சுய்யம்னு சொல்லுவோம். அதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது, சீடை செய்வது, இதெல்லாம் குழந்தைகளுக்கும் பிடிக்கும். குழந்தையாக நம்ம கிருஷ்ணன் பிறந்த அருமையான திதி இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இந்த ஸ்லோகத்தை மட்டும் நீங்க சொன்னா கூட போதும். கிருஷ்ணன் உங்களுக்கு அடிமை. நன்னா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. இன்றைய நாள் மெயினா சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரை கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்து அதை நீங்க எடுத்துக்கங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் கொண்டாட்டத்தை காணக்கூடிய நாள். அதாவது குழந்தைகளுக்கு நல்ல அலங்காரம் செய்யணும். கிருஷ்ணனை போல் வேடம் எடுக்க வேண்டும், ராதையை போல் நீங்க வேஷம். இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல முக்கியமானது. குழந்தைகள் இந்த நாள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு சம்மந்தமே இல்லாம என்னெல்லாம் போட்டு அனுப்புறீங்கல்ல, மெயினா கிருஷ்ணன் மாதிரி டெக்கரேஷன் பண்ணுங்க, ராதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணுங்க. அப்பதான் குழந்தைகளுக்கு அந்த எண்ணம் வரும், அழகா இருப்பாங்க. இந்த குஷியை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மினிமம் ஒரு 5 பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க வீட்டில் கிருஷ்ணன் சாயந்தரம் 6 மணிக்கு வரப்போறாரு. நல்ல செய்தி, நல்ல கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க. சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். இனிப்பு பலகாரங்களை நிறைய செய்யக்கூடிய ராசி இன்றைய நாள் எதுன்னு கேட்டா மேஷம் தான். அமேசிங்கான நாள், நல்லா இருப்பீங்க. பெண்கள் ரொம்ப சுதந்திரமா கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மன சந்தோஷங்கள். இந்த நாள் முழுக்க முழுக்க உபவாசம் செய்தா யாருக்கு புண்ணியமோ இல்லையோ, ரிஷபத்துக்கு பயங்கரமான புண்ணியம். வரியஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, அதுவும் பரணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா பொதுவாகவே நம்ம எந்த அளவுக்கு நைவேத்தியம் செய்வது. சுவாமிக்கு 6 மணிக்கு அப்புறம் நைவேத்தியம். அதையும் பரணி நட்சத்திரம்னா இழிப்பு பலகாரங்கள், நல்ல என்ன சொல்லலாம், ஒரு சுயம் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், நிறைய பேர் கிரெடிட் கார்டை உடச்சி பயங்கரமாக தேய்ச்சி அந்த கடனை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. கடனை அடையணும்னா அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அஷ்டமி அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக கிருஷ்ணன் தான். ஸோ அது வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு அமேசிங்காக இருக்கும், அமோகமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கரு நீல நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். லாபங்கள் நிறைய வரக்கூடிய நாள். லாபஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். கிஃப்ட் வீடு தேடி வரும்.
உங்க வீட்டுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். உங்க வீட்டில் கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும், சீக்கிரமா நடக்கும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆலயங்களுக்கு செல்வது, எதிர்பாராத ஆஃபீஸில் ஒரு gift கிடைக்கிறது, பெருமிதம் கொள்வது, பாராட்டுக்கள் மழை குவியறது, பெரிய பெரிய பொறுப்புகள் தேடி வருது. இதெல்லாம் பண்ணணும்னா கிருஷ்ணனை மகிழ்விக்க வேண்டும், கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணணும். சூப்பராக வீட்டில் பலகாரங்கள்லாம் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடுங்க, நன்னா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளை கிருஷ்ணன் போல் வேடமிட வைக்கணும், எல்லாம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கலாச்சாரம் என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஆன்மீகம் இல்லாமல் இந்த வாழ்வில் சந்தோஷமே கிடையாது. அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோபால கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பெண்கள் எல்லோருமே ராதையை போல முழுக்க முழுக்க கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய நாள். எப்படி துவாரகால ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறதோ, தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோவில் இருக்கு, எல்லா ஊர்லேயுமே கிருஷ்ணன் கோவில் இருக்கு. உங்க வீட்டில் கிருஷ்ணன் இருக்கான். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல சந்திரன் கனெக்ட் ஆயிருக்கனால வேலை அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக நடக்கும். உடம்பு பாதிப்பு நிவர்த்தி ஆகும், ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், பண கஷ்டம் நிவர்த்தி ஆகும், மனக்கவலை மனக்லேஷம் கிருஷ்ணன் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார். என்ன பண்ணலாம்? இந்த நாள் சிம்பிள். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன்றைய நாள் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சுவாமிக்கு அருமையாக சீடை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. கடகராசிக்கு சீடை தான் நைவேத்தியம் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பாலகிருஷ்ணனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகமே உங்ககிட்ட தான் இருக்கு. சிம்மத்துக்கு தான் பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அருமையான நாள், தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கக்கூடிய நாள். நிறைய ராசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து சுவாமியை வழிபாடு செஞ்சா அந்த கிருஷ்ணன் வீட்டுக்கு வருவான். இந்த நாள் நீங்க கிருஷ்ணா அப்படின்னு கூட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துருவான். என்ன பண்ணலாம்? பகவத்கீதையை வாங்கி, சின்ன புஸ்தகமா இருந்தாலும் பரவாயில்ல, பகவத்கீதையை வாங்கி ஒரு 5 குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நீங்க தானம் பண்ணா போறோம். ஸ்ரீகிருஷ்ணன் உங்க வீட்டுக்கே வருவான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் நவாப்பழத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யணும். நவாப்பழம் கிடைக்கலைன்னா வெண்ணெய் நைவேத்தியம் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். லைஃப்ல பிரச்சனைகள் ஓயும், நல்ல சூப்பரா இருப்பீங்க, தெய்வீகமா இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நிறைய கொண்டாட்டம் தான். நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கல்யாணத்துல இருக்கு, ஒரு பொண்ணு கல்யாணம், அப்பா இல்லை, கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பார்த்து உதவுங்க, இப்படிலாம் கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் கேட்பாங்க. உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் இருக்க போறீங்க. மெயினாக ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்தா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பால்னால அபிஷேகம் செய்தால் போதும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜனித்ததாக ஐதீகம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நாம் நைவேத்தியம் செய்வதோடு அபிஷேகம் செய்யணும். அஷ்டமத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுவாமிக்கு ஜலத்தினால் அபிஷேகம், பாலினால் அபிஷேகம் செய்தால் மன திருப்தி, கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். எதிரியே இருக்க மாட்டான். எதிரி இல்லை சார் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில எதிரி இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம், நோய் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். நல்லா இருப்பீங்க, தெய்வீகமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினா கிருஷ்ணனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் மாதிரியும் ராதே மாதிரியும் அலங்காரம் பண்ணுங்க, சூப்பரா இருப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளிங்க நர்த்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். அதுவும் சந்திரனுடைய பார்வையில் உட்கார்ந்து இருக்கீங்க. சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள், தெய்வ கட்டாட்சம் இருக்கக்கூடிய நாள், வாழ்க்கை துணையின் மூலியமா வெற்றி, வாழ்க்கை துணையோட இணக்கம், சந்தோஷம் மேம்படுத்துவது, எல்லாருடைய சப்போர்ட், ஆதரவு எல்லாம் இருக்கக்கூடிய நாள். இது இல்லைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மனோதிடம் அதிகரிக்கும், பொறுப்பு அதிகரிக்கும், மனக்கவலைகள் டப்புன்னு கட்டாயிடும். வராத பல நட்பு, சப்போர்ட் இல்லாத நான் தனியா நிக்கிறேன், யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான். ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தா மட்டும்தான்
மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் ஒரு பாட்டாக நடந்தது ஆக்சுவலாக. இன்றைய நாள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஹயவதனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் இன்றைய நாள் பல பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக பிராயச்சித்தமாக அமையும். ரெண்டு நாள் நீங்க உபவாசம் இருக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வீட்டில் ஜம்முன்னு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சியான இந்த ஒரு பிறந்த திதி அன்று நம்ம கொண்டாடி அபிஷேகம் செய்து சுவாமிக்கு அர்க்கியம் விட்டு குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு தான தர்மங்கள் செய்வது, நைட்டு அன்னதானம் செய்வது பெரிய மாற்றத்தை வரும். உங்களுக்கு பல கவலைகள் நிவர்த்தி ஆகும். சில நாட்கள் மட்டும்தான், அதாவது சில பண்டிகைகள் இருக்கும்போது தான் நமக்கு பரிகாரங்கள் வேலை செய்யும். அதாவது ஜோதிடமும் ஆன்மீகமும் வேறு கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டியது தான். ஒரு ரூபத்துல சுவாமி கடவுளை பார்க்க முடியும். சொல்ல மாதிரி இது அறிவு சார்ந்தது மேக்ஸ் சார்ந்தது கணக்கு சார்ந்ததாக இருந்தாலும் வெறும் ஜடமா பார்க்க முடியாது. இட் ஹஸ் காட் அ வேல்யூ, இட் ஹஸ் காட் அ லைஃப். அந்த உயிர் தன்மை எங்கிருந்து வருதுன்னா ஆன்மீகத்திலிருந்து தான் வருது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை பண்ணுங்க, நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது, தயிர்னால அபிஷேகம் செய்வது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்துக்கு ஏற்படும். நீங்க நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், வீடு ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி, திருப்தி எந்த பாதிப்பும் கிடையாது. சூப்பரா இருப்பீங்க, ஒரே குஷியா இருப்பீங்க. பாசிட்டிவான மைண்ட் ஃப்ரேம், பாசிட்டிவான எண்ணம். எப்பவுமே குஷியா இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட வெயிட்டேஜ் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கான்ஃபிடன்ஸ் அப்படியே பயங்கரமா இருக்கும். என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். இந்த நாள் இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கப்படுது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ, மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்யணும். கிருஷ்ணனுக்கு அபிஷேக ஆராதனைகள், அர்க்கியம் விட வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இனிப்பு பலகாரங்கள் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். சுவாமிக்கு பிடிச்சது இனிப்பு. இந்த நாள் கோகுலாஷ்டமி, சந்தோஷமா இருங்க. குழந்தைகளுக்கு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணுங்க, ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் அப்லோடு பண்ணுங்க. ஸ்ரீகிருஷ்ணன் உங்க வீட்டில் எப்பவுமே நிரந்தரமா இருப்பாரு. தைரியமா இருங்க. சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை நீங்க செய்து முடிக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்த தட்டி போகுது தள்ளி போகுதுன்னு இருக்கீங்களோ அந்த தள்ளி போகாத விஷயங்கள் நடக்கும். சுகஸ்தானத்திலேயே சந்திரன் உட்கார்ந்து, சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கும் பொழுது சந்தோஷமான விஷயம் வீட்டில் நடக்கும். உங்க வீட்டில் நடக்கும். உங்க வீடே ஆரவாரமான கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. குழந்தைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வீடு ஃபுல்லா முறுக்கு, பலகாரம், ரவா உருண்டை, ஒரே பலகாரமா பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மெயினா ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மெயினா குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள் மூலியமா உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் ஓயும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுக்கு அபிஷேக ஆராதனைகள், அர்க்கியம் விடுவது, அதுக்கப்புறம் நைவேத்தியம் செய்வது, அந்த பலகாரங்களை நம்ம எடுத்துக்கொள்வது எல்லாம் பண்ணாவே நீங்க நல்லா இருப்பீங்க. அமோகமான நாளா இருக்கப்படுறது. ஸ்ரீகிருஷ்ண ஜபம் செய்ய வேண்டும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. 2 லைன் தான். அதாவது எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செய்தாலும் இந்த 2 லைன் ஸ்லோகம் சொன்னா போறோம், நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும். நரசிம்மன் வழிபாடு பண்ணது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும், சந்தோஷம் மிக அதிகமாக வரும், நல்ல எண்ணங்கள் கைகூடி வரும், நினைத்த காரியங்கள் கைகூடும், எல்லா விதமான சங்கடங்களும் பட்டுன்னு முடிஞ்சிடும். பெருசா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா முடிஞ்சிடும். தேவையே இல்லாத கவலை, தேவையே இல்லாத மனமயக்கம் இதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள். மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரதராஜ பெருமாளை மனசார வேண்டினா போறோம். எந்த வரத்தை நீங்க கேட்கிறீங்களோ அபய ஹஸ்தத்தோட அந்த வரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அமோகமான நாள் இன்றைய நாள். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. வீட்டுல ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு செய்வது மிக முக்கியமானது. வெண்ணைய சுவாமியுடைய வாயில ஊட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரச்சனைக்கு தீர்வு. ஏன்னா ரியாலிட்டி என்ன, பிரச்சனை நமக்கு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நீங்க சுவாமியை எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ, அர்ச்சனைகள் செய்றீங்களோ, தான தர்மங்கள் செய்றீங்களோ, குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொடுக்குறீங்களோ, அவ்வளவு நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்க பாருங்க. இந்த நாள் சூப்பரா இருக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செய்தி, தகவல், பணம், பொருளாதாரம், குடும்பத்துல சந்தோஷம், இது எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய நாள். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் உட்காந்து பரணி நட்சத்திரத்துல ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடிய இந்த ஒரு நாள்ல எந்த அளவுக்கு இனிப்பு பலகாரங்கள் செய்றீங்களோ, லட்டு பண்ணலாம். நீங்க ரவா உருண்டைன்னு சொல்லுவோம், அதை நீங்க பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்வது, அர்ச்சனைகள் செய்வது, அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியம்னு சொல்லுவோம். அதை நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதுல நீங்க அர்ச்சனை பண்ணலாம். சஹஸ்ரநாமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சஹஸ்ரநாமம்னா என்ன அர்த்தம்னா 1000க்கும் மேற்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதனால பொதுவாகவே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தைரியமாக உங்க லைஃப் மாறும். நீங்க நல்லா இருப்பீங்க. மகிழ்ச்சியா பல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நவாப்பழம் முடிஞ்சா வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நீங்க எடுத்துக்கங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இதான் 2 லைன் ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு. கொண்டாடுங்க ஸ்ரீகிருஷ்ணனை, நல்லா இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். 12 ராசிகளும் 12 லக்னங்களும் சொல்ல வேண்டிய ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு, கோகுலாஷ்டமி அன்னைக்கு 2 லைன் ஸ்லோகம் சொன்னா லைஃப் மாறும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த 2 லைனை சொல்லுங்க. இந்த நாள் முழுக்க முழுக்க ஜபம் செய்யுங்க. தப்பே கிடையாது. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். லைஃப் நன்னா இருக்கும். எல்லாருக்கும் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.